Hello students, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பத்தி பார்க்க போறோம். இந்த டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா +2 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. பட் இன்ஜினியரிங் படித்த ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இன்ஜினியரிங் படித்தா நமக்கு ஸ்கோப் இருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. பட் நமக்கு இன்ஜினியரிங் படித்தா எல்லா ஃபீல்ட்லையுமே நமக்கு ஸ்கோப் இருக்குது. ஓகேவா? இப்போ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெஸ்ட் அண்ட் டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1959. நெக்ஸ்ட் இந்த காலேஜுக்கான ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6/5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் collegejunior.comல 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில தான் லொக்கேட்டா இருக்கு. இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1964. இந்த காலேஜுக்கான ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6/5க்கு 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. collegejunior.comல 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் லொக்கேட்டா இருக்கு. இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1985. இந்த காலேஜுக்கான ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6/5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் collegejunior.comல 5க்கு 4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1984. இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் இந்த காலேஜுக்கான ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6/5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் collegejunior.comல 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த காலேஜோட எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1978. இந்த காலேஜுக்கான ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6/5க்கு 4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் collegejunior.comல 5க்கு 3.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்க டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எந்த காலேஜில் அட்மிஷன் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.